அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்றும் கிடைத்த ஒரு முக்கிய அறிவிப்பை பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா 11 மாவட்டங்களில் இரவு 7 மணி வரை மழைக்கு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. இது குறிப்பாக எந்த அளவுக்கு கனமழை குறுக்க போகுதாம், குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு வெயிலினுடைய தாக்கம் இருந்த போதிலும் குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழைக்கு போகுதாம், இந்த செய்தி குறிப்பில் பிரீஃபாக மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா, குறிப்பாக இது போன்ற மழை மற்றும் வானிலை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கில் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னன்ட்டு உங்களுக்கு மெசேஜ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக என்ன சொல்ல வராங்களாம், சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு தெலுங்கானா முதல் குமரிக்கடல் வரை உள் கர்நாடகா, ராயசேலமா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிகழ்வதாக நமக்கு ஏற்கனவே பதிவிட்டிருந்தோம். ஸோ அதன் பொறுத்த மட்டும் இந்த நிலையில் தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் இன்று இரவு பார்த்திங்கன்னா, குறிப்பாக நாளை இரவுன்னு சொல்லக்கூடிய இரவு 7 மணி வரை பார்த்திங்கன்னா மழை பெய்ய வாய்ப்பு இருப்பு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதன்படி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, தஞ்சாவூர், குறிப்பாக தென்காசி, திண்டுக்கல், நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்காங்க மக்களே. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு மடிச்சுன்னா நம்ம சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ஆல் டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.